பக்கம் நேற்று உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது நல்லா வற்ற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் பெப்பர் சிக்கன் லஞ்சுக்கு வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து சோம்பு போட்டுக்கிட்டேன். சின்னதாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும். இதில் வந்து வெறும் பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகாவிலேயே நம்ம கிரேவி செய்யணும். பெப்பர் சிக்கன் வெறும் வெங்காயம் மட்டும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு, அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து இதுலேயே தான் சிக்கனை போட்டுக்க போகிறேன். சிக்கனை இதுலேயே போட்டு பரட்டிக்க போகிறேன். நம்ம பெப்பர் வந்து ஃபைனலாக தான் போட்டு இறக்கணும். இப்போ இதுலேயே நம்ம பரட்டிடணும். பெப்பர் சிக்கன்றது பெப்பர் தூள் போட்டு பண்ணுறது. இது வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்படியே வெந்துடும். இந்த எண்ணெயிலேயே சிக்கன் வெந்துடும். ஃபைனலாக பெப்பர் போட்டு இறக்கணும். பெப்பர் சிக்கன் ஈஸி மெத்தட். நான் இதுக்கு வந்து சால்ட்டு தான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக பிடிக்கும். இல்லைன்னா கல் உப்புன்னா அப்படியே கரையாக இருந்திருக்கு. ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இப்படியே தான் நம்ம பரட்ட போகிறோம். அதனால் சால்ட்டு போட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர். இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இதை பெப்பர் சிக்கன், சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.